ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கன்னியாகுமரி சமையல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவா உப்புமா எப்படி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் வறுத்த ரவா எடுத்து செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கீ, 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 ஸ்பூன் கீயும் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரெண்டும் கருப்பட்டதும் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கடுகு, துவரம்பருப்பும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. கடலை பருப்பும் உளுந்தம்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டும் பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இந்த டைமில் ஒரு க்ரீன் சில்லி தான், அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணுன்னா 2 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் அந்த டம்ளரில் எடுத்தேன். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இன்னும் 1 டம்ளர் ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டம்ளரையும் ஆட் பண்ணியாச்சு. கரெக்டாக இது 300 ml பிடிக்கும் இந்த டம்ளர். இப்போ அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா கொதித்து வரட்டு. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டு போதுமானு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வருது. இந்த டைமில் சிறிதளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டம்ளர் வறுத்த ரவா எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி விட்டுடலாம். அடுப்பை இப்போ சிம்மில் நான் வச்சுட்டேன். கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிக்கும்.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரவா உப்புமா தயாராகிட்டது. ஒரு பாத்திரத்தை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான ரவா உப்புமா தயாராகிவிட்டது. நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா 1 டம்ளர் ரவாவுக்கு 1 டம்ளர் தண்ணி, அது கரெக்டான அளவு. ஆனால் ரவை வந்து நல்லா வெந்திருந்தால் தான் சாப்பிட்றது டைஜஷன் ஆகும். அதனால் நீங்கள் 1 டம்ளர் ரவாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் தான் இந்த ரவா நல்லா வெந்து வரும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கன்னியாகுமரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் சட்னி சாம்பார்லாம் விட்டு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கன்னியாகுமரி சமையலில் சட்னி சாம்பார் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். நான் அதனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அனைவரும் நலமுடன் இருப்போம்.